இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நைஸ் ஹவுஸ். அம்மா வணக்கம். 1 minute. வாங்க. ஜனம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்க நான் சம்யுக்தாவோட பிரதர் பிரேம். ஹாய் நோ. ஹேய் சம்யுக்தா. அண்ணா. எப்படில இருக்க? நல்லா இருக்கேன். எங்களெல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயே எல்லா முடிவும் எடுத்துட்டல்ல? அதான் இப்ப சொல்லிட்டேன்லண்ணா. என்ன கோவமா? சம்யுக்தா, உன் லைஃப்ல முடிவெடுக்கிற உரிமைய உனக்கு நாங்க எப்பவோ கொடுத்துட்டோம். அதனால நீ என்ன முடிவெடுத்தாலும் உனக்கு சப்போர்ட்டா உன் கூட இருந்து எல்லா உதவியும் பண்ண வேண்டியது எங்க கடமை. அதுக்கு தான் உன் அண்ணன் வந்திருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. பொண்ணு வீட்டுக்காரனா நான் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா இப்பவே அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். மீனா, இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து. இவன் பொண்ணு வீட்டுக்காரன்னா அப்ப நான் யாரு? இவனை எல்லாம் என்ன பண்றேன்னு பாரு. எவன் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். வெண்பாதான் ஏன் மருமக. நீ வீடு, நான் பாத்துக்கிறேன். ஜனாமா, நீங்க பெரிய குடும்பம். எங்க கிட்ட இருந்து எதையும் பெருசா எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நாங்க செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவன் சம்யுக்தாவோட அண்ணன். தங்கச்சிக்கு கல்யாணம்னா வரமாட்டேனா? ஆமால தமிழ், நீ அவன்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத. நீ பாட்டுக்கு உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. கெட்டதை கண்டா நாம தான் விலகி போகணும். மா, விலகி போனாலும் விடாத பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குமா? என்னடி சொல்ற? அதானே, அந்த ஆளுக்கும் நமக்கும் தான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல. வேற என்ன பண்ணிருவாரு? இதுக்கெல்லாம் நீ பயப்படாதக்கா. தேனு, பயப்படுற விஷயத்துக்கு பயந்து எச்சரிக்கையா இல்லனா அது நமக்கு பெரிய ஆபத்து கொண்டு வந்துரும். தமிழ், என்னடி சொல்ற? அவன் என்ன பண்ண போறான்? அவன் வந்ததை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீதான் என்னோட அம்மான்னு பிரேமுக்கு நல்லாவே தெரியுமா? அந்த சம்யுக்தாவுக்கும் தெரியும். ஆமால, ஏற்கனவே சிபி சர சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து அந்த சம்யுக்தா வந்தா அவளை சமாளிச்சோம். இப்போ இந்த பிரேமும் சேர்ந்திருக்கான். ஐயோ, இத நான் யோசிக்கவே இல்லடி. இப்ப என்ன தமிழ் பண்றது? இப்பதான் ஏதோ என் அம்மாவோட நிழல்ல கொஞ்சமா நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப அது அந்த ஆண்டவனுக்கே அடுக்கலையா? ஐயோ மா, ஒன்னும் ஆகாதுமா, பாத்துக்கலாம். பாத்துக்கலானா எப்படி? பிரச்சனை யாரால வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்போ அதுக்கேத்த மாதிரி நாம தான் கவனமா இருக்கணும். அக்கா, அந்த ஆளை இங்க இருந்து எப்படியாவது துரத்தி விட பிளான் பண்ணலாமா? அப்படிலாம் பண்ண முடியாது தேனு. அந்த சம்யுக்தா நம்மள வெறுப்பேத்தணும்னு தான் அவ அண்ணனையே இங்க வர வச்சிருக்கா. அவ்வளவு சீக்கிரம் அவங்க இங்க இருந்து ஓடிலாம் போக மாட்டாங்க. இந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். முதல்ல நம்ம அப்பா மேல இருக்கிற பழிய நீக்கி குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டாலே அதுக்கப்புறம் யாருக்கும் பயப்படவும் வேண்டாம், பதுங்கி பதுங்கி வாழவும் வேண்டாம். அதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம யோசிக்கலாம். சாம், வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ண பெரிய கொம்பா தான் பிடிச்சிருக்க. அண்ணா, இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன? ஜனாமா அந்த தமிழ சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல நம்மள சுத்தி ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. ஹால்ல கூட கணேசன் ஒருத்தர் இருந்தாருல்ல, அவரு அவரோட பொண்ண சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஹெவி காம்படிஷன்ல நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். யார் என்ன பிளான் போட்டாலும் சிபி
உன் கழுத்துல தான் தாலி கட்டுமா. நீ ஒண்ணு கவலைப்படாத. கரெக்ட் தான். சிபியுமே யாருக்கும் தாலி கட்ட மாட்டான். ஏன்னா சிபிக்கு இந்த உலகத்துல பிடிக்காத விஷயம் கமிட்மெண்ட் தான். அத வச்சுதான் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். செம்ம ஷார்ப் சமைக்கு தானே. பின்ன இல்லனா இந்த குடும்பத்துல மருமகளாக முடியுமா? ஆனா இந்த கணேஷன், மீனா, வெண்பா இவங்கெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. அந்த ஜனாமா தான் ஆபத்து. அவங்க பெரிய ஆளுனா சொன்னதை கண்டிப்பா செய்வாங்க. அதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. ஓகே அண்ணா, இதையெல்லாம் கூட நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த தமிழ மட்டும் நீ பாத்துக்கோ. அவதான் இப்போ எனக்கு இருக்கிற ஹெவி காம்படிட்டர். அதுக்கு தானே என்ன வர வச்சிருக்க? தமிழ் தானே, அவளை நான் பாத்துக்கிறேன். அந்த சம்யுக்தாலாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாத. அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கே தெரியும். தெரியும். ஆனா சிபி முடிவெடுக்கணுமே. நீங்க நினைச்சா அவ மனசு மாறிடுவாத்த. ஏதாவது பண்ணுங்களேன் அத்தை. என் அண்ணன் பாவம் அத்தை. எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. வெண்பா சின்ன வயசுல இருந்தே சிபி தான் தான் புருஷனா வரப்போறான்னு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப இல்லைன்னு சொன்னா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வெண்பாவை சிபிக்கு கட்டி வைக்க ஏதாவது பண்ணுங்க அத்தை. நீங்க பார்த்து வளர்ந்த பொண்ணு தானே வெண்பா. மீனா, வெண்பா இந்த வீட்டு பொண்ணுதான். அவ மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்புதான். ஆனா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றது அவளோட எதிர்காலத்துக்கும் நல்லதில்ல, சிபிக்கும் நல்லதில்ல. இல்ல அத்தை, அது நான் சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கோ மீனா. சொல்லுங்க ஜோசியரே. தம்பி கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லியிருந்தீங்க. அதுக்காக சிறப்பு பூஜை ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பூஜையில ஏகப்பட்ட தடங்கள் வந்ததுமா. அப்புறம் நான் அவருடைய ஜாதகத்தை கொஞ்சம் ஆழமா பார்த்தேன். அதுல அவருக்கு தோஷம் இருக்குமா. தோஷமா? ஆமா, அவரோட கல்யாணம் அவ்வளவு சுலபமா நடக்காது. அந்த தோஷத்தை சரி பண்ணலன்னா அவரோட உயிருக்கே கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு.